பாதுகாப்பு திறனை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ரஷ்யாவிடமிருந்து கூடுதல் S-400 ட்ரயம்ப் ஏவுகணை அமைப்புகளை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியா தீவிரமாக மேற்கொண்டு வருது. கடந்த ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கைகளை S-400 அமைப்பு அளித்த அசாதாரணமான வெற்றியே இந்த புதிய நடவடிக்கைக்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கு. ரஷ்யாவின் ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான கூட்டாட்சி சேவை அமைப்பு இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கு. இந்தியாவின் சுதர்ஷன் சக்ரா என்று அழைக்கப்படக்கூடிய S-400 அமைப்பு ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானின் வான்வெளி அச்சுறுத்தல்களை திறம்பட முறியடித்து இந்திய விமானப்படை தளங்கள் மற்றும் எல்லைப் பகுதிகளுக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்கிச்சு. ரஷ்ய அரசு ஊடகம் இந்த அமைப்பின் செயல்திறனை பாராட்டியிருக்கு. 2018ஆம் ஆண்டு கையெழுத்தான $5.4 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தின்படி 5 ரெஜிமெண்ட் S-400 அமைப்புகளை இந்தியா வாங்கி இருந்துச்சு. இதுல முதல் 3 அமைப்புகள் 2023க்குள்ள வழங்கப்பட்டு மேற்கு மற்றும் வடக்கு எல்லைகளில் பாதுகாப்பு பணிகளை ஈடுபடுத்தப்பட்டன. ரஷ்யா உக்ரைன் போர் காரணமா எஞ்சிய 2 அமைப்புகளின் விநியோகத்தில் தாமதம் ஏற்பட்டது. எனினும் FSBTS தலைவர் டிமிட்ரி ஷுகாயேவ் தெரிவித்தபடி தாமதங்கள் சரி செய்யப்பட்டிருக்கு. 4வது அமைப்பு இந்த மே மாதத்திலும் 5வது அமைப்பு வரும் நவம்பர் மாதத்திலும் இந்தியா வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவின் பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் மேலும் 5 ரெஜிமெண்ட் S-400 அமைப்புகளை வாங்குறதுக்கு ஒப்புதல் அளித்திருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த அதிநவீன அமைப்பு ஒரே நேரத்தில் பல வான்வெளி இலக்குகளை கண்காணித்து தாக்கும் திறன் கொண்டது. பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்தியா இதன எல்லைப் பகுதிகளை நிலைநிறுத்தி இருக்குது. தற்போது பாதுகாப்பு அமைச்சகமும் DRDOவும் S-400 அமைப்புகளை இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான ப்ராஜெக்ட் குஷாவுடன் ஒருங்கிணைக்கிற பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. இந்திய விமானப்படை கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு மூலம் இந்த ஒருங்கிணைப்பு நடைபெறுது. இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் தங்களுக்குள் தரவுகளை பகிர்ந்து கொண்டு பட்டி ஃபயரிங் திறனை பெறும். இறக்குமதி தொழில்நுட்பத்தையும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தையும் இணைப்பதன் மூலம் இந்தியாவின் தற்காப்பு தன்னாட்சி வலுப்பெறும் என்று அதிகாரிகள் நம்புறாங்க. ஏவுகணை பாதுகாப்பு தரப்புல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்திய விமானப்படையை வலுப்படுத்தும் மற்றொரு முக்கிய முடிவும் எடுக்கப்பட்டிருக்கு. பிரான்சிடமிருந்து 114 டசால்ட் ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான பிரம்மாண்ட ஒப்பந்தத்தை இந்தியா இறுதி செய்ய இருக்குது. இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு சுமார் 3.25 லட்சம் கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கான அதிகாரப்பூர்வ கோரிக்கை கடிதம் அடுத்த சில வாரங்களில் பிரான்சுக்கு அனுப்பப்படும். மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே 114 விமானங்கள்ல 90 விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும். எஞ்சிய 24 விமானங்கள் பிரான்சில் இருந்து நேரடியாக வரும். இந்த விமானங்கள்ல இந்திய உள்நாட்டு தொழில்நுட்பங்களின் பங்களிப்பு சுமார் 50 விழுக்காடு இருக்கும் அப்படின்னு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. இந்த இரு முக்கிய ஒப்பந்தங்களும் இந்தியாவின் பாதுகாப்பு திறனை கணிசமா உயர்த்தும் அப்படின்னு பாதுகாப்பு வல்லுநர்கள் கருதுறாங்க. சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளின் அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இந்தியா தனது இராணுவ தயார் நிலையை வலுப்படுத்தும் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருது.